ஒரு அன்னப்பறவைக்கு 3 குழந்தைங்க இருந்துச்சு. 3மே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த அன்னப்பறவை இன்னொரு குழந்தைய பெத்தெடுத்துச்சு. அந்த குழந்தை மத்தவங்களை விட ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அதோட ரெக்கையும் கொக்கும் தங்க நிறத்துல இருந்துச்சு. அதனால அன்னப்பறவை அதுக்கு கோல்டி அப்படின்னு பேரு வச்சது. அப்படியே நிறைய நாட்களும் நகர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள், இங்க பாருப்பா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்ப நீ பறக்க கத்துக்கணும், வா பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அட அம்மா, நான் எவ்வளவு நேரமா பறக்க முயற்சி பண்றேன், ஆனா என்னால சுத்தமா பறக்கவே முடியல. என்னுடைய ரெக்க உண்மையிலே தங்கத்துல செஞ்சது போல, நான் வாழ்க்கை பூரா பறக்கவே முடியாது போலமா அப்படின்னு கோல்டி ரொம்ப சங்கடமா சொல்லுச்சு. அந்த நேரத்துல 2 கழுகுங்க வேட்டையை தேடிக்கிட்டு அங்க வந்துச்சு. அடேங்கப்பா, இந்த மொத்த குடும்பமும் ரொம்ப டேஸ்டியா இருக்கு, சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவங்கள பார்த்து அன்னப்பறவையும் அன்னப்பறவையோட 3 குழந்தைங்களும் பயந்துட்டாங்க. ஆனா கோல்டி மட்டும் ரொம்ப தைரியமா முன்னாடி வந்துச்சு. எங்க அம்மா மேலயும் என்னுடைய சகோதரர்கள் மேலயும் நீங்க கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் அவ்வளவுதான். குட்டியா இருக்கிற இந்த வாத்து நம்மள கொண்டு போடுமா? அதை கேட்ட கோல்டிக்கு கோவம் வந்துச்சு. அப்ப கோல்டி அதோட கொக்கால அவங்கள கொத்த ஆரம்பிச்சது. என்னது அதுகிட்ட இருந்து கரண்ட் அடிக்குதோ? 2 பேரும் அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு. அப்படின்னா உன்னுடைய கொக்கு மந்திர கொக்கா? நீ கோவப்படும் போது அதுல கரண்ட் வந்துடும் போல தெரியுது. இத கேட்டு கோல்டி சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் சொல்லுச்சு, அப்படின்னா நல்லதுதான், என்னால பறக்க முடியாது, ஆனா என்னுடைய குடும்பத்தை நான் எப்பவுமே பாதுகாக்க முடியும். அடுத்த நாள் அன்னப்பறவை கோல்டிய மட்டும் விட்டுட்டு அதோட 3 குழந்தைங்களோட சாப்பாடு தேடி வெளியில போயிடுச்சு. சாயந்தர நேரம் எல்லாரும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு திரும்ப வந்தாங்க. அப்போ அன்னப்பறவை அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாட்டுல பாதி கோல்டி கிட்ட கொடுத்தாங்க. வாங்கப்பா, உங்களுடைய சாப்பாட்டுல இருந்து கூட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்டை கோல்டிக்கு கொடுத்து உங்க கடமையை நிறைவேத்துங்க. ஆனா அம்மா, இத நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்தோம். உங்களுக்கு தெரியும்ல கோல்டியால பறக்க முடியாதுன்னு. அப்படின்னா அவனுக்கு சாப்பாடு நாம தானே கொண்டு வந்து கொடுக்கணும். இது உங்க கடமை அப்படிங்கறத நீங்க மறக்காதீங்க. அவங்க 3 பேரும் அம்மா சொன்னதை கேட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள கோல்டி மேல அவங்களுக்கு பொறாம வந்துச்சு. கோல்டியால பறக்க முடியாது, அதனால அன்னப்பறவை எப்பவுமே கோல்டியை தான் ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா மத்த 3 பேருக்கும் அந்த பாசத்தை புரிஞ்சுக்கவே முடியல. அம்மா, கோல்டி நம்ம காட்டை விட்டு எங்கேயும் போனதே இல்லையே, அதுக்கும் ஆசை இருக்கும்ல இந்த காட்டை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு. அவளால பறக்க முடியாதே, அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? கோல்டி, நீ கவலைப்படாத, நீ பறக்க முடியலனாலும் உன்னை நாங்க பறக்க வைக்கிறோம், வா அப்படி சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்தாங்க. 2 பசங்களும் குச்சிய ஒரு முனையில கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கோல்டி, அந்த கட்டைய உன்னுடைய வாயால பிடிச்சுக்கோ, அதை விடவே கூடாது. அதை கேட்டு கோல்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அதை கேட்டு கோல்டியும் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சது. 2 பறவைகளும் அந்த பக்கம் இந்த பக்கம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பறவை அவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருந்துச்சு. கோல்டி காட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு போய்கிட்டு இருந்துச்சு. காட்டுக்கு நடுவுல ஒரு ஆழமான கிணறு ஒண்ணு இருந்துச்சு. அந்த கிணத்தோட ஆழம் எவ்வளவு நீளம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க எல்லாருமே அந்த கிணத்தை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஹே கோல்டி, நாங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீ பிறந்த. நீ ரொம்ப சின்னவ, ஆனாலும் அம்மா உண்மையிலதான் நிறைய பாசத்தை காட்டுறாங்க. நாங்க கஷ்டப்பட்டு சாப்பாடு தேடி எடுத்துட்டு வந்தா அதுல பாதி சாப்பாட்டை உனக்கு நாங்க கொடுக்கணுமா? அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால உன்னை ஒளிச்சு கட்டுறதை விட வேற வழி எங்களுக்கு தெரியல அப்படி சொல்லி 2 பேரும் அந்த குச்சியை விட்டுட்டாங்க. கோல்டி பாவம் அந்த கிணத்துக்குள்ள விழ போனா.
அதுக்கப்புறமா அவங்க 3 பேருமே அழுற மாதிரி நாடகம் ஆடி அம்மா கிட்ட போனாங்க. அம்மா அதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அம்மா, நாங்க கோல்டி கிட்ட சொன்னோம் இருக்கம்மா குச்சியை பிடிச்சுக்கோன்னு. ஆனா குச்சியை அது திடீர்னு விட்டுருச்சு. அப்போ ஆத்துக்கிட்ட இருந்தம்மா ஆத்து தண்ணியில விழுந்துச்சு. காப்பாத்த முயற்சி பண்ணல, ஆத்து தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அது கேட்டு அம்மா பறவையும் ரொம்பவே அழுதுச்சு. அதால அந்த கஷ்டத்தை தாங்க முடியல. இந்த பக்கம் கிணத்துல விழுந்த கோல்டி அங்க இருக்கிற காட்சியை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டுச்சு. அந்த கிணத்துக்கு கீழே இருக்கிற ஒரு இடத்துல ரொம்ப அழகான காடு இருந்துச்சு. அங்க ஒரு முயல் நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. நீ யாரு? இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? இது கேட்டு கோல்டி அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. ஐயோ பாவம், உன் கூட பிறந்தவங்கள உன்னை கொல்றதுக்கு தள்ளி விட்டுட்டாங்களா? ஆனா கவலைப்படாத, இங்க எல்லாமே உனக்கு குணமாயிரும். அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு ஜாலியா போயிடலாம். அப்படி சொல்லி அது ஜம்பு யானையை அங்க வர சொல்லுச்சு. அப்போ ஜம்பு யானை அங்க வந்துச்சு. உன்னோட கொக்குல கரண்ட் வர சக்தி இருக்கு, ஆனா இறகு வெயிட்டா இருக்கு. அதனால உன்னால பறக்க முடியல. வா, அத நான் சரி பண்றேன். அப்படி பண்ணா உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. அப்போ ஜம்பு அதோட தும்பிக்கையால கோல்டியோட ரெக்க மேல அதோட தும்பிக்கைய வச்சதுமே கோல்டியோட அந்த தங்க ரெக்கைகள் திடீர்னு சிகப்பு ரெக்கையா மாறுச்சு. அதுக்கப்புறமா அது காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அட, என்னால இப்ப பறக்க முடியுது. உனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்னும் பரவாயில்ல, மோஸ்ட் வெல்கம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அம்மா என்ன நினைச்சு கஷ்டப்படுவாங்க. அப்படி அவங்களுக்கு நன்றி சொல்லி கோல்டி அங்கிருந்து பறந்து போச்சு. இந்த பக்கம் அந்த 2 கழுகுங்க அந்த குடும்பத்தை தாக்குறதுக்காக வந்துச்சுங்க. இப்போ உங்களை காப்பாத்த யாருமே இல்ல. இன்னைக்கு நாங்க உங்களை சாப்பிட போறோம். நாம அந்த கிணத்துல கோல்டியை தூக்கி போட்டு கொல்லாம இருந்தோம்னா இன்னைக்கு நம்மள காப்பாத்துறதுக்கு கோல்டி இருந்திருப்பா. நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாமா, எங்களை மன்னிச்சிடுங்க. நம்ம சின்ன தம்பிய பார்த்து எங்களுக்கு பொறாம, அதனால கிணத்துல சாகிறதுக்காக தூக்கி போட்டுட்டோம். இப்பதான் நாங்க செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு எங்களுக்கு புரியுது. இப்போ சாவறதுக்கு தயாராகுங்க. நான் இருக்கும்போது என் பிள்ளைங்கள உங்களால எதுவும் செய்ய முடியாது. இப்படி சொல்லி அன்னப்பறவை அந்த குழந்தைகளுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. பரவாயில்ல, முதல்ல நான் உன்னை சாப்பிடுறேன். அவங்க 2 பேரும் அதை சாகடிக்க வந்துகிட்டு தான் இருந்தாங்க. அப்போ கோல்டி அவங்களுக்கு நடுவுல வந்து நின்னுச்சு. ஐயோ, இவ இப்படி திரும்ப வந்தா? அப்போ கோல்டி ரொம்ப கோவமா அந்த 2 கழுகுகளையும் தாக்க ஆரம்பிச்சது. அவங்க 2 பேருக்குமே கரண்ட் ஷாக் அடிச்சது. கரண்ட் ஷாக்க வாங்கி வாங்கி 2 பேருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சு. ஓடுறா, இங்க இது ஓடி போறல, இல்லனா இது கரண்ட் அடிச்சு நம்மள கொண்டு போட்டுரும். 2 பேரும் அங்கிருந்து வேக வேகமாவே ஓடி போயிட்டாங்க. கோல்டி, எங்களை மன்னிச்சிடு. இன்னைக்கு நீ மட்டும் வரல அப்படின்னா நாங்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். ஆனா நாங்க உங்களை கொல்ல பாத்துட்டோம். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க செஞ்ச தப்பால் தான் இன்னைக்கு நான் பறந்துகிட்டு இருக்கேன். நான் உங்க எல்லாரையுமே மன்னிச்சிட்டேன். என் செல்ல குழந்தைய, வாமா அம்மாவை கட்டிப்பிடி. அப்படி சொல்லி கோல்டி அவங்க கட்டி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் கோல்டி அவங்க கிட்ட நடந்த எல்லா கதையுமே சொன்னான். அன்னையில இருந்து எல்லாரும் ஒண்ணுமா சந்தோஷமா வாழ்ந்தாங்க.